ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்றைக்கி கேரட் வச்சு கேரட் புட்டிங் செஞ்சுருக்கேன். கேரட் புட்டிங் செய்கிறதுக்கு முதல்ல 2 கேரட்டை வாஷ் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட்டோட மேல் பகுதியும் நுனி பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டோட தோலை சீவி எடுத்துக்கலாம். கேரட்டோட தோலை சீவி எடுத்தாச்சு. இப்போ இந்த கேரட்டை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கேரட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கேரட்டை பிளேட்டில் மாற்றிக்கலாம். கேரட்டை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேரட்டை கட் பண்ண கூட தேவையில்லை, கேரட்டை துருவி கூட எடுத்துக்கலாம். கட் பண்ண கேரட்டை ஜாரில் போட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். அடுத்து டேஸ்ட்டுக்காக சுகர் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 2 கேரட்டுக்கு 1/4 கப் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த கேரட் பேஸ்ட்டை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ண கேரட் ஜூஸில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு பால் சேர்த்து கலந்துட்டுருக்கேன். அடுத்து கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி விழாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க கேரட் ஜூஸை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கேரட் ஜூஸ் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலருக்காக கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். ஃபுட் கலர் சேர்த்தியாச்சு. இப்போ கலந்து விட்டுக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. லைட்டாக திக்கான கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இதே மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். திக்கான கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போ அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீ தடவி வச்சுருக்க பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், கேரட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.